ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். வாங்க புதுசாக ஒரு சட்னி, கோலார் சட்னின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஹீட் ஆனதுமே ஆயில் ஹீட் ஆனதும் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு குழம்பு கடலப்பருப்புங்க. ஓகேங்களா? அது ஒரு அரைது. அதுக்கு ஈக்குவலாக நிலக்கடலை, வேர்க்கடலை ரெண்டையும் வறுத்துக்கோங்க. இந்தளவுக்கு வறுத்தோன்னா அது தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. ஓகேங்களா? அதே கடாயில் பார்த்திங்க அப்படின்னா 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு, அப்புறமா கருவேப்பிலைங்க ரெண்டையும் வறுத்துருங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 2 தக்காளி, அதாவது மீடியமாக இருந்தால் 2 தக்காளி, பெருசாக இருந்துச்சுன்னா 1 போதும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, அப்புறமா சின்ன அளவுக்கு புளி நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி மசியணும். அந்தளவுக்கு வதங்கிடுச்சுன்னா அதையும் அந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் மாற்றிக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சட்னி பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சுவையான டேஸ்ட்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ தாளிப்பு. கடாயில் ஆயில் விட்டு கருவேப்பிலை, கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து ஊற்றினா டேஸ்ட்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.